வணக்கம். ஏந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக கௌரி. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். ஜிஎஸ்டி புதிய பாதை வகுத்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்ந்ததால் மக்கள் அவதி. ஜிஎஸ்டி நள்ளிரவு அறிமுக நிகழ்ச்சி தேவையற்றது. கேரள முதல்வர் பினராயி விஜயன் விமர்சனம். அதிமுகவின் இரு அணிகளையும் சந்தித்து ஆதரவு கோரினார் ராம்நாத் கோவிந்த். நிபந்தனையற்ற ஆதரவு என பன்னீர்செல்வம் அறிவிப்பு. கருணாநிதியை சந்தித்தார் மீரா குமார். சமூக நீதியை காக்க மீரா குமாரை ஆதரிப்பதாக ஸ்டாலின் பேச்சு. ஜிஎஸ்டி வரி விதிப்பு இந்திய பொருளாதாரத்தில் ஒரு புதிய பாதையை வகுத்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு சேவை வரி நேற்று முதல் நடைமுறைக்கு வந்தது. இதனால் உணவு உள்பட பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயர்ந்துள்ளதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தில்லியில் நடைபெற்ற இந்திய பட்டய கணக்காளர்கள் அமைப்பின் 68வது ஆண்டு விழா கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். அப்பொழுது அவர் பேசுகையில் ஜிஎஸ்டி நாட்டின் பொருளாதாரத்தில் ஒரு புதிய பாதையை வகுத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். பணத்தால் மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த பிரதமர் மோடி, மதிப்பிழந்த பணத்தால் நடைமுறைக்கு பிறகு இந்தியர்கள் வெளிநாடுகளில் பதுக்கும் கருப்பு பணத்தின் அளவு கணிசமான அளவு குறைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். மேலும் நேர்மையாக வரி செலுத்துபவர்களை ஜிஎஸ்டி ஊக்குவிக்கும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். 3 लाख से ज्यादा कंपनियां, रजिस्टर्ड कंपनियां ऐसी सामने दिखाई दी है, शक के घेरे में है। 1 लाख कंपनियों को कलम के एक जाट से ताला लगा दिया है। दोस्तों, रजिस्टर ऑफ कंपनी से इनका नाम हटा दिया है। भारतीयों का जो पैसा पुराना, उसमें 45% कमी आई है। ஜிஎஸ்டி வரியை அமல்படுத்துவதற்காக நள்ளிரவில் நாடாளுமன்றத்தில் நிகழ்ச்சி நடத்தியது தேவையற்ற செயல் என கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி வரி விதிப்பை அறிமுகப்படுத்தும் விதமாக நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பாக தனது முகநூல் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள கேரள முதல்வர் பினராயி விஜயன், ஜிஎஸ்டி குறித்த சந்தேகங்களுக்கு தீர்வு காண நாள்தோறும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கையில் நள்ளிரவு கொண்டாட்டங்கள் சரியான நடவடிக்கை அல்ல என்று தெரிவித்துள்ளார். சென்னை வந்த பாரதிய ஜனதா குடியரசுத் தலைவர் வேட்பாளர் ராம்நாத் கோவிந்த் அதிமுகவின் இரு அணியினரையும் சந்தித்து ஆதரவு திரட்டினார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் முதல்வர் பழனிசாமியை சந்தித்து அவர் ஆதரவு கோரினார். புதிய குடியரசுத் தலைவரை தேர்வு செய்ய வரும் 17ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் பாரதிய ஜனதா கூட்டணி சார்பில் போட்டியிடும் ராம்நாத் கோவிந்தும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் மீரா குமாரும் நாடெங்கும் சென்று ஆதரவு திரட்டி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ராம்நாத் கோவிந்த் நேற்று சென்னை வந்தார். மாலை 5:30 மணியளவில் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் முதல்வர் பழனிசாமியை சந்தித்து அவர் ஆதரவு கோரினார். ராம்நாத் கோவிந்துக்கு முதல்வர் பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். இந்த சந்திப்பின் பொழுது முதல்வர் பழனிசாமியுடன் அமைச்சர்களும் அதிமுக அம்மா அணியை சேர்ந்த எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் உடனிருந்தனர். டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்களும் சந்திப்பில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் பழனிசாமி, குடியரசுத் தலைவர் தேர்தலில் ராம்நாத் கோவிந்தை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்று தெரிவித்தார்.
குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளர் ராம்நாத் கோவிந்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆதரவு திரட்டுவதற்காக சென்னை வந்த ராம்நாத் கோவிந்த் மாலை 3 மணியளவில் ரஷ்ய கலாச்சார மையத்தில் முன்னாள் முதல்வர் OPS அணியினரை சந்தித்து ஆதரவு கோரினார். சந்திப்பின் போது பன்னீர்செல்வம் அணியை சேர்ந்த எம்பிக்களும் MLAக்களும் உடனிருந்தனர். மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், பாரதிய ஜனதா தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோரும் சந்திப்பின் போது உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பன்னீர்செல்வம் ராம்நாத் கோவிந்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தார். இந்திய குடியரசு தலைவர் தேர்தலுக்கான பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் முறைப்படியாக அவர்களுக்கு நாங்கள் அனைவரும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஒருமித்த கருத்தோடு ஒருமனதாக எங்களுடைய ஆதரவை தந்திருக்கிறோம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி சார்பில் போட்டியிடும் மக்களவை முன்னாள் தலைவர் மீரா குமார் சென்னை வந்து திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் மற்றும் திமுக எம்பிக்கள் MLAக்களிடம் ஆதரவு திரட்டினார். பெங்களூருவிலிருந்து விமானத்தில் சென்னை வந்த மீரா குமார் சென்னை தனியார் நட்சத்திர விடுதியில் திமுக செயல் தலைவர் MK ஸ்டாலினை சந்தித்தார். ஸ்டாலின் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். அப்பொழுது திமுக எம்பிக்கள் MLAக்களிடமும் காங்கிரஸ் கட்சி MLAக்களிடமும் மீரா குமார் ஆதரவு கோரினார். சந்திப்பின் பொழுது ஸ்டாலினுடன் தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், திமுக துணை பொதுச் செயலர் துரைமுருகன், இந்திய கம்யூனிஸ்ட் MP D ராஜா, திமுக MP கனிமொழி ஆகியோர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மீரா குமார், கொள்கை அடிப்படையிலேயே கட்சிகள் தன்னை ஆதரிப்பதாகவும் 17 கட்சிகள் தன்னை ஒருமனதாக தேர்வு செய்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு வந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அனைத்து தரப்பினரும் தனக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் மீரா குமார் கேட்டுக்கொண்டார். I am here to fight an ideological battle. I've requested all the honorable members of the collegium to kindly support me in this battle and not to think of anything else. No other consideration should be there when they have to decide. They should only hear their little inner voice of conscience and act on that. நிகழ்ச்சியில் பேசிய ஸ்டாலின் சமூக நீதியை காக்க அனைவரும் மீரா குமாரை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாடு தற்பொழுது நெருக்கடியான நிலையில் இருப்பதாகவும் ஊழல் மற்றும் வறட்சியை ஒழிப்பதாக வந்தவர்கள் மத சார்பின்மையை ஒழிக்க பார்க்கிறார்கள் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். நாட்டின் மதச்சார்பற்ற தன்மையை கேள்விக்குறியாக்க பார்க்கிறார்கள். சர்வாதிகார பாதைக்கு நாட்டை அழைத்துச் செல்ல முற்படுகிறார்கள். மெஜாரிட்டி இருந்தால் எதையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்யலாம் என்று எண்ணி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்ற நேரத்தில் நாட்டின் குடியரசுத் தலைவர் பதவிக்கு பொருத்தமான வேட்பாளரை எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இணைந்து நாம் நிறுத்தியிருக்கிறோம். எங்கள் வேட்பாளர் இந்தியாவின் பன்முகத்தன்மையை பாதுகாக்க நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் D ராஜா, இந்தியாவின் பன்முகத்தன்மையை காக்க அனைவரும் மீரா குமாருக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த தேர்தலில் வாக்காளர்களாக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டு நலனில் முழு அக்கறையை செலுத்தி இந்தியாவினுடைய எதிர்காலம் இது குறித்து மனசாட்சிக்கு உட்பட்டு வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பின்னர் கோபாலபுரம் சென்ற மீரா குமார் அங்கு திமுக தலைவர் கருணாநிதியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து நலம் விசாரித்தார். 15 நிமிடங்களுக்கு மேல் இந்த சந்திப்பு நீடித்தது. சந்திப்பின் பொழுது திமுக செயல் தலைவர் ஸ்டாலின், தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், தமிழக காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக், திமுக துணை பொதுச் செயலர் துரைமுருகன், கனிமொழி MP ஆகியோர் உடனிருந்தனர்.
பிற்போக்கு சக்திகளுக்கு எதிராக மக்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 70 ஆண்டுகள் நிறைவடைவதை கொண்டாடும் விதமாக தில்லியில் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையின் சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரணாப் முகர்ஜி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். நிகழ்ச்சியில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, துணைத் தலைவர் ராகுல் காந்தி, முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் காங்கிரஸ் எம்பிக்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய பிரணாப் முகர்ஜி, சட்டத்தை கையிலெடுக்கும் கும்பலின் ஆதிக்கம் அளவுக்கு மீறி செல்லும் போது அறிவுசார் மக்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதுபோன்ற சக்திகளின் ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்த ஊடகங்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்ட பிரணாப் முகர்ஜி, ஊடகங்களால் தான் ஜனநாயகம் உயிர்ப்புடன் வாழ்ந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். வருமான வரி தாக்கலின் பொழுது ஆதார் எண்ணுடன் பான் எண் இணைப்பதற்கான மற்றொரு புதிய விண்ணப்ப முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஜூலை 1 முதல் அனைத்து சேவைகளுக்கும் ஆதார் எண்ணும் பான் எண்ணும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வருமான வரி தாக்கல் செய்வோர் நேரடியாக அந்த துறையின் இணையதளம் மற்றும் கைபேசி மூலம் ஆதார் எண்ணுடன் பான் எண்ணை இணைக்கும் நடைமுறை தற்பொழுது செயல்பாட்டில் இருந்து வருகிறது. இதில் சிரமங்கள் இருப்பதாக எழுந்த புகாரை அடுத்து மேலும் ஒரு புதிய நடைமுறையை வருமான வரித்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி வருமான வரி தாக்கல் செய்வோர் புதிய விண்ணப்பத்தில் கைப்பட ஆதார் எண் மற்றும் பான் எண்ணுடன் அதில் கேட்கப்பட்டுள்ள விவரங்களை முழுமையாக பூர்த்தி செய்து தாக்கல் செய்ய வேண்டும். பெயரில் எழுத்து வேறுபாடு உள்ளவர்கள் எளிதாக விண்ணப்பிக்க இந்த புதிய முறை பயனுள்ளதாக இருக்கும் என வருமான வரித்துறை அலுவலர்கள் தகவல் தெரிவித்தனர். ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு பரவலாக எதிர்ப்பு. வேலை நிறுத்தம், கடையடைப்பு போராட்டங்கள் அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. 2 லட்சம் சிறு குறு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் கூட்டு பண்ணை முறை திட்டத்தை முதல்வர் பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் 2 லட்சம் சிறு குறு விவசாயிகள் உள்ளதாகவும் அவர்கள் பயன்பெறும் வகையில் கூட்டு பண்ணை முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறைப்படி ஒரே கிராமத்தில் தொகுப்பாக நிலமுள்ள 20 சிறு குறு விவசாயிகளை உறுப்பினர்களாக கொண்டு ஆர்வலர்கள் குழுக்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் 5 ஆர்வலர்கள் குழுக்களை இணைத்து 100 சிறு குறு விவசாய உறுப்பினர்களை கொண்டு உழவர் உற்பத்தியாளர்கள் குழு உருவாக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் 2000 உழவர் உற்பத்தியாளர்கள் குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு ஒவ்வொரு உழவர் உற்பத்தியாளர்கள் குழுவுக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் தவணை முறையில் வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த திட்டத்திற்காக 100 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்து முதல்வர் பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஜிஎஸ்டி வரி விதிப்பால் ஏற்படும் பாதிப்புகள் படிப்படியாக குறையும் என்று புதுச்சேரி முதல்வர் நாராயணசுவாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஜிஎஸ்டி அறிமுக விழா மாநில வருவாய்த்துறை சார்பில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் நாராயணசுவாமி, ஜிஎஸ்டி வரி விதிப்பை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் புதுச்சேரியில் வரி வருவாய் 2000 கோடியாக உயர்ந்து மாநிலம் முழு வளர்ச்சி அடையும் என்று தெரிவித்தார். நமக்கு வணிக வரியில் ஒரு 50% பணமும், அதே போல் சேவை வரியில் இதற்கு முன் நமக்கு கிடைக்காத வரி இப்பொழுது 50% பணமும் கிடைக்கின்ற வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. ஒரே நாடு ஒரு வரி என்ற முறையில் இருந்தாலும் கூட புதுச்சேரி மாநிலத்துக்கு நிறைய நுகர்வோர்கள் வந்து பொருட்களை வாங்குகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த சரக்கு மற்றும் சேவை வரி புதுச்சேரி மாநிலத்தை அமல்படுத்தி அதன் மூலமாக மாநில வளர்ச்சிக்கு நாங்கள் வித்துள்ளோம். ஜவுளி தொழிலுக்கு விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய கோரி வரும் 5ஆம் தேதி முதல் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஈரோடு துணி வணிகர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இதுவரை விலக்கு அளிக்கப்பட்டிருந்த ஜவுளி தொழிலுக்கு மத்திய அரசு விதித்துள்ள ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய கோரி ஈரோட்டில் துணி வணிகர்கள் கடையடைப்பு உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் மத்திய அரசு எந்தவித பரிசீலனையும் மேற்கொள்ளாததால் வரும் 5ஆம் தேதி முதல் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஈரோட்டில் நடைபெற்ற துணி வணிகர்கள் சங்கத்தின் அவசர கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. மத்திய மாநில அரசுகள் வருகின்ற 3ஆம் தேதி எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த கூட்டத்திலே ஒரு ஜவுளிக்கு ஜிஎஸ்டி விலக்கு என்ற ஒரு சாதகமான பதிலை தெரிவிக்கவில்லை என்றால்
5ஆம் தேதியோட தொடர் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட இருக்கின்றோம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் முதலீட்டாளர்கள் வந்து பெரும் முதலீட்டாளர்களோட போட்டி போட முடியாத கடினமான சூழ்நிலை இருக்குது. இப்போ சிறு முதலீட்டாளர்கள் கடினமான வரி விதித்தினை வந்து அவங்க வந்து தொழிலை விட்டு வெளியே போகிற சூழ்நிலை வந்து 5% இருந்தாலும் இது 18 தொழிலோட சேர்ந்து 18% கூடி ஒரு துணி மேரில் ₹1 ஏறுது. அது பார்க்கும்போது துணி வந்து அதிகபட்சமான விலையை கூடுதலாக விற்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகி நாங்கள் காலைவரையற்ற வேலை நிறுத்தம் செய்யலான்னு முடிவு செய்திருக்கோம். ஜிஎஸ்டி வரி விதிப்பிலிருந்து பட்டு சேலைகளுக்கு வரி விலக்கு அளிக்க வலியுறுத்தி காஞ்சிபுரத்தில் கைத்தறி நெசவாளர்கள் ஒருநாள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் கைத்தறி பட்டு சரிகை சேலை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய நிர்வாகிகள் இதுநாள் வரை பட்டு சேலைகளுக்கு வரி எதுவும் விதிக்கப்படவில்லை என்றும் மிகுந்த நெருக்கடியிலும் பட்டு சேலை தயாரிப்பு தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தனர். ஆயிரக்கணக்கான கைத்தறி நெசவாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்து வரும் இந்த தொழில் புதிதாக வரி விதிக்கப்பட்டால் ஆயிரக்கணக்கானோர் வேலை இழப்பார்கள் என்றும் நெசவாளர்கள் தெரிவித்தனர். பழைய நிலையை நீடிக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காஞ்சிபுரத்தில் ஒருநாள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுவது எனவும் இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் பட்டு சேலையினுடைய மூலப்பொருட்கள் முழுவதும் வரி விலக்கு பெற்று 0% எங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி ஒரு நாள் கடையடைப்பு செய்து முடிவு செய்யப்பட்டது. திரையரங்குகளுக்கு மத்திய அரசு விதித்துள்ள 28% ஜிஎஸ்டி வரியை குறைக்காவிட்டால் நாளை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என திருச்சியில் நடைபெற்ற திரையரங்க உரிமையாளர்கள் முடிவெடுத்துள்ளனர். திருச்சி, தஞ்சாவூர் மாவட்ட திரையரங்க உரிமையாளர்கள் மற்றும் திரைப்பட விநியோகஸ்தர்கள் கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சங்க தலைவர், திரையரங்க டிக்கெட்டுகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் விதித்துள்ள 30% வரியை திரும்பப் பெற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். ஜிஎஸ்டி வரி இல்லாமல் திரையரங்குகளுக்கு உள்ளாட்சி வரியாக 30% வரியை போட்டுள்ளார்கள். கட்டண உயர்வும் உயர்த்தி தந்தால்தான் திரையரங்கை நடத்துவது என்று முடிவு செய்து திங்கட்கிழமை முதல் அதை தரவில்லை என்றால் காலவரையற்ற காட்சிகள் ரத்து செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரி மாநிலத்தில் புதிதாக 3 இடங்களில் மதுபான கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளுங்கட்சி எம்எல்ஏ தலைமையில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து புதுச்சேரி மாநிலத்தில் 160 மதுபான கடைகள் அகற்றப்பட்டன. மாற்று ஏற்பாடாக புதிய இடங்களில் மதுபான கடைகளை திறக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு சட்டப்பேரவையில் எம்எல்ஏக்கள் பலர் கண்டனம் தெரிவித்தனர். இருப்பினும் கொம்பந்தான்மேடு, ஆராய்ச்சி குப்பம், முள்ளோடை ஆகிய 3 இடங்களில் புதிதாக மதுபான கடைகளை அமைக்கும் பணி தொடங்கியது. அதனை கண்டு ஆத்திரமடைந்த காங்கிரஸ் எம்எல்ஏ தனவேலு மற்றும் மக்கள் ஏராளமானோர் மதுபான கடை அமைப்பதற்காக நிறுவப்பட்டிருந்த பந்தல்களை அடித்து நொறுக்கினர். மேலும் மதுபான பாட்டில்களையும் சூறையாடினர். அரசு நடவடிக்கைக்கு எதிராக காங்கிரஸ் எம்எல்ஏ போராடியதால் அரசு அலுவலர்கள் அதிர்ச்சியடைந்தனர். மதுக்கடைகள் எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. இந்த மதுக்கடைகள் எண்ணிக்கை அதிகமாக இங்கே வந்து லா அண்ட் ஆர்டர், அதாவது சட்ட ஒழுங்கு நிறையா நடக்குது. இங்கே வந்து விவசாய பூமி, இந்த இடத்துல அந்த மாதிரி மதுக்கடைகள்லாம் திறந்ததால் பொதுமக்களாகிய எல்லாமே ஒன்று சேர்ந்து மதுக்கடைகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்லியிருக்காங்க. இதை மீறி அரசாங்கம் வந்து எதிர்த்து செயல்பட்டால் கண்டிப்பாக நிறைய விளைவுகள்லாம் அரசாங்கம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலாம் வரும். நாகர்கோவிலில் மக்கள் நெருக்கம் மிகுந்த சாலையில் புதிதாக டாஸ்மாக் மதுபான கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் திரண்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவின்படி தமிழகத்தில் 1000க்கும் அதிகமான கடைகள் அகற்றப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதுபோன்று அகற்றப்பட்ட டாஸ்மாக் கடைகள் மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் அமைக்கப்படுவதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். நாகர்கோவில் செட்டிக்குளம் பகுதியில் மாநில நெடுஞ்சாலையில் இயங்கி வந்த டாஸ்மாக் கடையை விநாயகர் தெருவில் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் டாஸ்மாக் கடையை உடனடியாக அகற்ற கோரியும் அப்பகுதி மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திடீர்னு வந்து இந்த டாஸ்மாக் கடையை ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா குடிச்சிட்டு வந்து இங்கே வந்து ஏதாவது பண்ணுவாங்களோ, கலாட்டா பண்ணுவாங்க. பிள்ளைங்க வந்து வெளியே நடமாட முடியாது. ஞாயிற்றுக்கிழமையில் பிள்ளைகள் அன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாடுவாங்க. அப்போ கூட வெளியே வர முடியலை நிலைமை எங்களுக்கு ஏற்படும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நாங்கள் கண்டிப்பாக இதுக்கு வந்து போராட்டத்துக்கு நாங்கள் எல்லாருமே நிற்போம்.
தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ஆட்டோ மீது பள்ளி பேருந்து மோதிய விபத்தில் தாய், மகன், மகள் உள்பட 4 பேர் பலியாகினர். படுகாயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தேனியிலிருந்து மாணவர்களை ஏற்றிக்கொண்டு தனியார் பள்ளி பேருந்து பெரியகுளத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இதேபோல் பெரியகுளத்திலிருந்து வழக்கறிஞர் செந்தில்குமாரின் மனைவி மற்றும் மகன், மகளை உள்ளடக்கி 7 பேரை ஏற்றிக்கொண்டு ஆட்டோ ஒன்று தேனியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. பெரியகுளம் தேனி சாலையில் ஆட்டோ மீது பள்ளி பேருந்து மோதியது. இந்த விபத்தில் நிகழ்விடத்திலேயே செந்தில்குமாரின் மகன் கலைசெல்வன் பலியானார். மேலும் படுகாயமடைந்த செந்தில்குமாரின் மனைவி கார்த்திகா, மகள் சகாந்தினி உள்பட 6 பேர் மீட்கப்பட்டு தேனி மற்றும் பெரியகுளம் அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கு சிகிச்சை பலனின்றி கார்த்திகா, சகாந்தினி உள்பட 3 பேர் பலியாகினர். விபத்து குறித்து தென்கரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு தனியார் தொழிற்சாலைகளில் வேலை செய்து வந்த குழந்தை தொழிலாளர்கள் மீட்பு நடவடிக்கையை அடுத்து மாவட்ட ஆட்சியர் பல்வேறு தொழிற்சாலைகளில் ஆய்வு மேற்கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோணம், எறும்புக்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மீன்வளை தயாரிப்பு நிறுவனங்களில் வேலை செய்து வந்த வட மாநிலங்களைச் சேர்ந்த 111 குழந்தை தொழிலாளர்கள் நேற்று மீட்கப்பட்டனர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் சஜ்ஜன் சிங் சவான் தலைமையில் காவல்துறை மற்றும் குழந்தைகள் நல அலுவலர்கள் தனியார் நிறுவனங்களில் திடீரென ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், குழந்தை தொழிலாளர்களை பணியில் ஈடுபடுத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். எங்கெங்கே 14 மேலுக்கு வருஷத்துக்கு கீழே பசங்கள் ஒர்க் பண்ணுறாங்க இருக்கும்போது அவங்களுக்கு சட்டப்படி நம்ம நடவடிக்கை எடுக்கும். மெயின்லி இது ஃபிஷ் நெட் ஃபேக்ட்ரிஸ்லேயே அது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு வந்துருக்கு. ஸோ எல்லா ஃபிஷ் நெட் ஃபேக்ட்ரிஸ்க்கு நம்ம கூப்பிட்டுட்டு சட்டத்தில் என்ன ப்ரொவிஜன்ஸ் இருக்குது, அவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அந்த சம்பந்தமாக நம்ம அவேர்னஸ் நம்ம. விழுப்புரத்தில் கட்டப்பட்டு வரும் ரயில்வே மேம்பாலம் அடுத்த மாதம் போக்குவரத்திற்கு திறக்கப்படும் என பணிகளை நேரில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விழுப்புரம், நாகப்பட்டினம், புதுச்சேரி இடையேயான தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ரயில்வே மேம்பாலங்களை சரி செய்ய 2 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு ஒன்றை அளித்திருந்தனர். அதனையடுத்து ரயில்வே மேம்பால கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், அடுத்த மாத இறுதிக்குள் பணிகள் முடிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்படும் என தெரிவித்துள்ளார். ரொம்ப வேகமாகவே ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. மேக்ஸிமம் ஜூலை 15க்குள்ளே இந்த இதில் டிராஃபிக் பெர்மிட் பண்ணுற அளவுக்கு வேலை வந்து விரைவாக நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அனைத்து பணிகளும் ரொம்ப வேகமாக நாங்கள் எதிர்பார்த்த அளவோட அதிகமான வேகத்தில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமாக சீக்கிரமாக முடிக்கப்படும். ஈரோடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை பெய்த கனமழை காரணமாக வெப்பம் தணிர்ந்து குளிர்ந்த காற்று வீசி தொடங்கியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஈரோடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சில நாட்களாக கடும் வெப்பம் நிலவியது. இதனால் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் இன்று மாலை திடீரென பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதுபோன்று தொடர்ந்து மழை பெய்தால் நீர்நிலைகள் நிரம்பி குடிநீர் தட்டுப்பாடு நீங்க வாய்ப்புள்ளதாக மக்கள் தெரிவித்தனர். இதேபோல் விழுப்புரத்திலும் நேற்று மாலை 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் கீழ்பெரும்பாக்கம் தடைப்பாலத்தில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. ரயில்வே மேம்பாலம் பணி நடைபெறுவதால் போக்குவரத்து மாற்றத்திற்காக ஒரே பாதையான தரைப்பாலத்தில் மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் கடந்து செல்ல இயலாமல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் மோட்டார் மூலம் தண்ணீர் அகற்றப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது. 4வது ஒருநாள் போட்டியில் மேற்கிந்திய தீவுகளுடன் மோதல். தொடரை வெல்லுமா இந்தியா? விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பிரிட்டனில் மக்கள் பாதுகாப்பாக வாழும் வகையில் அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சியினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் கடந்த மாதம் நேரிட்ட தீ விபத்தில் 80 பேர் பலியாகினர். மக்களின் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளில் பிரிட்டன் அரசு முழுமையாக கவனம் செலுத்தவில்லை என கூறி தொழிலாளர் கட்சி சார்பில் லண்டனில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மக்கள் திரளாக கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர். அந்நாட்டு நாடாளுமன்றம் முன்பு ஊர்வலம் நிறைவடைந்தவுடன் அங்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மக்களின் பாதுகாப்பு விவகாரத்தில் அலட்சியம், தொழிலாளர் சங்கங்களின் மீதான கட்டுப்பாடு ஆகியவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்தியா மேற்கிந்திய தீவுகள் இடையேயான 4வது ஒருநாள் போட்டி ஆன்டிகுவாவில் இன்று நடைபெறுகிறது. தொடரை வெல்லும் முனைப்பில் இந்தியா களமிறங்குகிறது. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னணியில் இருக்கும் இந்திய அணி இந்த ஆட்டத்தில் வென்று தொடரை கைப்பற்றும் முனைப்பில் உள்ளது. மேற்கிந்திய தீவுகள் அணியோ தொடரை வெல்லும் வாய்ப்பை இழந்துவிட்டது. அதே நேரம் தொடரை சமனில் முடிக்கும் வாய்ப்பை தக்க வைக்க இந்த ஆட்டத்தில் வென்றாக வேண்டிய கட்டாயத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணி களமிறங்குகிறது. இந்த அணியின் பேட்டிங்கை பொறுத்தவரை சொல்லிக்கொள்ளும்படி யாரும் பெரிய அளவில் ரன் சேர்க்கவில்லை. இது அந்த அணிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. இந்திய அணி பேட்டிங், பந்துவீச்சு இரண்டிலுமே வலுவாக உள்ளது. தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இந்திய அணி களமிறங்குவதால் இன்றைய ஆட்டத்தில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது என்பது ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் இன்று பல பரீட்சையில் ஈடுபடுகின்றன. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி கடந்த மாதம் 24ஆம் தேதி இங்கிலாந்தில் தொடங்கியது. நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலியா, இந்தியா, பாகிஸ்தான், இங்கிலாந்து உள்பட 8 நாடுகள் பங்கேற்றுள்ளன. லீக் முறையில் நடைபெறும் இந்த போட்டியில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். இதுவரை இந்தியா அணி விளையாடிய 2 போட்டிகளிலும் முறையே இங்கிலாந்து, மேற்கிந்திய தீவு அணிகளை வென்று வெற்றி பெற்றுள்ளது. இதேபோல் பாகிஸ்தான் அணியும் 2 போட்டிகளில் விளையாடியது. ஆனால் 2 ஆட்டங்களிலும் அந்த அணி தோல்வியை தழுவியது. இதனையடுத்து இந்தியாவும் பாகிஸ்தானும் இன்று பல பரீட்சையில் ஈடுபட உள்ளன. ஏற்கனவே 2 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ள இந்திய அணி மிகுந்த நம்பிக்கையுடன் இன்றைய போட்டியை எதிர்கொள்ள முனைப்பு காட்டி வருகிறது. இதற்கு முந்தைய 2 போட்டிகளிலும் தோல்வியை தழுவிய பாகிஸ்தான் இன்றைய போட்டியில் எப்படியாவது வெற்றியை பெற வேண்டும் கட்டாயத்தில் இந்தியாவை எதிர்கொள்கிறது. இதனால் இன்றைய போட்டி மிகுந்த விறுவிறுப்பாக இருக்கும் என ரசிகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்திய நேரப்படி மாலை 3 மணி அளவில் போட்டி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜிஎஸ்டி புதிய பாதை வகுத்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்ந்துள்ளதால் மக்கள் அவதி. ஜிஎஸ்டி நள்ளிரவு அறிமுக நிகழ்ச்சி தேவையற்றது. கேரள முதல்வர் பினராயி விஜயன் விமர்சனம். அதிமுகவின் 2 அணிகளையும் சந்தித்து ஆதரவு கோரினார் ராம்நாத் கோவிந்த். நிபந்தனையற்ற ஆதரவு என பன்னீர்செல்வம் அறிவிப்பு. கருணாநிதியை சந்தித்தார் மீரா குமார். சமூக நீதியை காக்க மீரா குமாரை ஆதரிப்பதாக ஸ்டாலின் பேச்சு. இத்துடன் வேந்தனின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.